ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின த வின்டர்ஸ் டேல் அப்படிங்கிற பியூட்டிஃபுல்லான பிளேயோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆத்தரோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாஸ் அன் இங்கிலீஷ் பிளேரைட், போயட் அண்ட் அன் ஆக்டர். இவரை கிரேட்டஸ்ட் ரைட்டர் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ வேர்ல்ட்ஸ் ப்ரீ எமினன்ட் ட்ராமாட்டிஸ்ட்டும் கூட. இவரை ஆஃபன் எப்படி சொல்லுவாங்கன்னா இங்கிலாண்டோட நேஷ்னல் போயட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் த பேர்ட் ஆஃப் அவான் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த பிளேயோட கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிளேயில் 2 கிங்டம் வருது. ஒன்று சிசிலியா, இன்னொன்று பொஹீமியா. இப்போ சிசிலியா அப்படிங்கிற கிங்டம்ல இருக்க கேரக்டர்ஸை பார்த்துடலாம். இப்போ முதல்ல லியோன்டஸ். இவர் யாருன்னா சிசிலியா கிங்டமோட ராஜா. ஹெர்மியோன் யாருன்னா சிசிலியா கிங்டமோட ராணி. பெர்டிட்டா யாருன்னா இந்த கிங்டமோட இளவரசி. மேமிலஸ் யாருன்னா இந்த கிங்டமோட இளவரசன். கேமிலோ யாருன்னா இந்த கிங்டம்ல வாழ்ற ஒரு ஹானஸ்ட் மேன். பாலினா யாருன்னா இந்த சிசிலியாவில் ஒரு நோபல் மேன். ஆன்டிகோனஸ் பாலினா அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஆல்சோ அ லாயல் ஃப்ரெண்ட் ஆஃப் ஹெர்மியோன். இப்போ நெக்ஸ்ட் பொஹீமியா கிங்டமோட கேரக்டர்ஸ் பார்க்கலாம். இந்த பொஹீமியா கிங்டமோட ராஜா யாருன்னா பாலிக்செனஸ் அப்படிங்கிறவர். ஃப்ளாரிசல் இவரோட பையன், அதாவது பொஹீமியாவோட இளவரசர். அண்ட் ஷெப்பர்ட் அண்ட் சன் அப்படின்னு ஒரு கேரக்டரும் வராங்க. இப்போ இந்த பிளே என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்லியிருந்தாலே இதில் 2 கிங்டம் வருது. ஒன்று சிசிலியா, இன்னொன்று பொஹீமியா. இந்த சிசிலியாவோட கிங்கான லியோன்டஸும் பொஹீமியாவோட கிங்கான பாலிக்செனஸும் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சும்மா நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ரொம்பவே ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொஹீமியா கிங் பாலிக்செனஸ் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப மாசமாக சிசிலியாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட 9 months கிட்ட சிசிலியாவில் தான் அவர் ஸ்டே பண்ணியிருக்காரு. இப்போ லியோன்டஸ் வந்துட்டு பாலிக்செனஸ்ட்டை என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் நீ இங்கேயே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆனால் பாலிக்செனஸ் இல்லை, நான் வந்துட்டு பொஹீமியாவுக்கு போயாகணும், எனக்கு சில பல வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லியோன்டஸ் சொல்லியும் பாலிக்செனஸ் வந்து நான் கிளம்பணும், ஆல்ரெடி 9 months இங்கே இருந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவரோட ஒய்ஃப் யார் அப்படின்னா லியோன்டஸோட ஒய்ஃப் ஹெர்மியோன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து பாலிக்செனஸ் கிட்ட நீங்கள் வந்து கொஞ்ச நாள் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ரெக்வஸ்ட் பண்ணோன்னே பாலிக்செனஸ் ஓகே நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்த லியோன்டஸ்க்கு சந்தேகம் வந்துடும். அது என்ன நான் சொல்லி அவன் இருக்கல, என் ஒய்ஃப் ஹெர்மியோன் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சஸ்பெக்ட் பண்ணுவாருன்னா பாலிக்செனஸ்க்கும் என் ஒய்ஃப் ஹெர்மியோனுக்கும் அஃபையர் இருக்குமா அப்படின்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணுறாரு. உடனே லியோன்டஸ் என்ன ஆர்டர் பண்ணுறாருனா கேமிலோவை கூப்பிட்டு பாலிக்செனஸ்க்கு பாய்சன் வச்சிரு அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ லியோன்டஸ் சொன்ன ஆர்டரை கேமிலோ கேட்க மாட்டான். என்ன பண்ணுவான் அப்படின்னா பாலிக்செனஸ் கிட்ட போய் லியோன்டஸ் உங்கள் மேலே இப்படி சந்தேகப்பட்டுட்டான், நீங்களும் அவங்களும் அஃபையரில் இருக்கீங்கன்னு சொல்லி சந்தேகப்பட்டு உங்களை வந்து கொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்லி கேமிலோ சொல்லிடுவான். இப்போ பாலிக்செனஸ் கேமிலோவையும் சேர்த்து அவங்க கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. 2 பேருமே வந்து பொஹீமியாவுக்கு போயிடுவாங்க. யார் அப்படின்னா பாலிக்செனஸும் கேமிலோவும் பொஹீமியாவுக்கு போயிடுவாங்க. இப்போ லியோன்டஸ் அவரோட ஒய்ஃப் ஹெர்மியோன் இருக்காங்களே, ப்ரெக்னென்ட் ஒய்ஃப், அவங்கள ப்ரிசனில் போட்டுருவார், அதாவது ஜெயிலில் போட்டுருவார். ஆல்சோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கூட மைண்ட் பண்ணாமல் ஜெயிலில் போட்டுருவார். அவங்களுக்கு வந்து இந்த மேலே கூட லியோன்டஸ்க்கு டவுட் இருக்கும், இந்த ப்ரெக்னன்சி கூட வந்துட்டு அவனால தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி டவுட் இருக்கும். இப்போ ஜெயிலையே ஹெர்மியோனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இப்போ லியோன்டஸ்க்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களோட ஒரு சீடர்கள் இருப்பாங்களே 2 பேர், அவங்க 2 பேரை வந்து ஆரக்கலை பார்க்கறக்காக அனுப்பி வைப்பாங்க. ஆரக்கல் எங்கன்னா டெல்பி அப்படிங்கிற ஊருக்கு போய் ஆரக்கலை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. ஆரக்கல் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜோசியர் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அவரை பார்க்கறக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஹெர்மியோனுக்கு ஒரு லாயலான ஃப்ரெண்ட் அப்படின்னா யாருன்னா பாலினா தான். பாலினா என்ன பண்ணுவாங்கன்னா லியோன்டஸ்ட்டை போய் உங்கள் ஒய்ஃபை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் லியோன்டஸ் அதெல்லாம் கேட்காம ரொம்ப கோவப்பட்டு பாலினாவோட ஹஸ்பண்டான ஆன்டிகோனஸை கூப்பிட்டு இந்த குழந்தைய எங்கேயாவது தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ இந்த ஆரக்கலை பார்க்க அமுச்சு வச்சிருப்பான் இல்லையா, அவங்க வந்து வந்துடுவாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆக்சுவலாக லியோன்டஸோட சந்தேகம் என்னன்னு தான் இதுக்கு காரணம். ஆக்சுவலாக ஹெர்மியோன் வந்து ஒரு இன்னசென்ட் சோல் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. பட் இருந்தாலும் லியோன்டஸ்க்கு அந்த சஸ்பிஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும், அவன் கேட்கவே மாட்டான். இப்போ ஒரு நியூஸ் வருது, என்ன அப்படின்னா மேமிலஸ் இறந்துட்டான் அப்படிங்கிற நியூஸ் வருது. மேமிலஸ் யாருன்னா லியோன்டஸ் அண்ட் ஹெர்மியோனோட பையன். எதனால இறந்துட்டான் அப்படின்னா இவனோட அம்மாவை பிரிஞ்சு இருந்தனால அவனுக்கு ஒரு சடன் டிஸ்ட்ரெஸ் ஆகி அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தி வருது. இவனோட இறப்பு செய்தியை கேட்டு இவனோட அம்மாவான ஹெர்மியோனுக்கு ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுது பயத்தில். ஷார்ட்லி அவங்களும் வந்துட்டு இறந்துடுறாங்க. இப்போ பாலினா வந்துட்டு குவீன் இறந்துட்டாங்க, எப்படின்னா ஹார்ட் பிரேக்னால இறந்துட்டாங்க அப்படிங்கிறத பாலினா அனௌன்ஸ் பண்ணுறா.
இப்போ இந்த குழந்தைய தூக்கி போட்டுன்னு சொல்லி ஆன்டிகோனஸ் அமுச்சு வச்சிருப்பான் இல்லையா லியோன்டஸ். இப்போ வந்து ஆன்டிகோனஸ் எங்கே வந்திருக்கான் அப்படின்னா பொஹீமியாவுக்கு வந்திருக்கான். பொஹீமியாவுக்கு வந்திருந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு ட்ரீம் மாதிரி வரும். என்ன அப்படின்னா ஹெர்மியோன் கனவுல வருவா. வந்து இந்த குழந்தைக்கு பெர்டிட்டா அப்படின்னு சொல்லி பேர் வைக்க சொல்லியிருப்பா. அது மாதிரியே இவன் என்ன பண்ணுவான், குழந்தைய வந்து பொஹீமியாங்கிற இடத்துல வச்சுட்டு போயிடுவான். வச்சுட்டு பக்கத்தில் ஒரு ஷீட்டில் வந்துட்டு இந்த குழந்தைக்கு பேர் பெர்டிட்டா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பான். அண்ட் ஆல்சோ நிறைய நகை, நிறைய கோல்டு, இந்த மாதிரி நிறைய சில்வர், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஆபரணங்கள்லாம் பக்கத்தில் வச்சுருப்பான். இப்போ ஆன்டிகோனஸ் குழந்தைய வச்சுட்டு திரும்ப போகும்போது ஒரு பியர் வந்து இவனை அட்டாக் பண்ணி ஆன்டிகோனஸ் இறந்துருவான். லக்கிலி பேபிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, பேபி சேஃபாக தான் இருக்கும். பேபியை வந்து யார் எடுத்து வளர்த்துவாங்க அப்படின்னா ஷெப்பர்ட் அண்ட் ஹிஸ் சன் அப்படிங்கிறவங்க எடுத்து வளர்த்திட்டு வருவாங்க. இப்போ 16 வருஷம் கழித்து பார்க்க போகிறோம். இப்படியே 16 வருஷங்கள் ஓடி போயிருச்சு. கேமிலோ வந்துட்டு பாலிக்ஸினஸ் கூடயே பயந்துட்டு வந்துட்டான் இல்லையா, உண்மையை சொல்லிட்டோம்னு சொல்லி பாலிக்ஸினஸ் கூடயே வந்து பொஹீமியாவுக்கு வந்துட்டான் இல்லையா. இப்போ பொஹீமியாவில் கேமிலோ வந்து நான் ரொம்ப நாள் இங்கேயே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு என்னோட ஹோம் டவுனுக்கு, அதாவது சிசிலியாவுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேமிலோ வந்து பாலிக்ஸினஸ் கிட்ட கேட்பான். இதுக்கு பாலிக்ஸினஸ் இல்லை நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படின்னா இவனோட பையனான ஃப்ளாரிசல் வந்து ஒரு ஷெப்பர்டோட பொண்ணை போய் லவ் பண்ணுறான் அப்படிங்கிற செய்தி எனக்கு வந்திருக்கு, அந்த பொண்ணு பேர் பெர்டிட்டாவாமா அப்படிங்கிறத சொல்லுவான். பாலிக்ஸினஸ்க்கு இந்த லவ்ல ஓகே இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அவனும் கேமிலோவும் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக டிஸ்கைஸில் போவாங்க. அதாவது மாறு வேஷத்தில் எங்கே போகிறாங்கன்னா பெர்டிட்டாஸ் ஷீப் ஸ்டியரிங் ஃபீஸ்ட் அப்படின்னு அங்கே ஒரு அந்த ஷெப்பர்ட்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி அங்கே நடக்கும். அங்கே போகிறாங்க. அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னா அவளும் அந்த பெர்டிட்டாவும் ஃப்ளாரிசலும் 2 பேரும் சீக்ரெட்டாக வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஃப்ளாரிசல் வந்து பெர்டிட்டா கிட்ட தான் வந்து பொஹீமியாவோட பிரின்ஸ்னே சொல்லியிருக்க மாட்டான். டார்கஸ் அப்படிங்கிற லோக்கல் மேன் மாதிரி தான் அவன் வந்துட்டு ஐடென்டிட்டியை ஃபேக்காக வச்சு தான் அவகிட்ட பழகிட்டு இருப்பான். இப்போ பாலிக்ஸினஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துடும். என்ன பண்ணுவார்னா அவரோட மாறு வேஷத்தை கலைச்சிட்டு போய் ஃப்ளாரிஸில் கண்டிச்சிட்டு ஷெப்பர்டை போய் த்ரெட்டன் பண்ணுவார். என்ன அப்படின்னா உங்கள் பொண்ணை வந்துட்டு பெர்டிட்டாவை ஒரு ஃப்ரெண்டாக வேணால் இருக்க சொல்லுங்கள், இது மாதிரி இனிமேல் நடந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி கண்டிச்சிருவார். இப்போ கேமிலோ இந்த லவ்வர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறான். எப்படின்னா இந்த லவ்வர்ஸை சிசிலியாவுக்கு எஸ்கேப் ஆக வச்சிடறான். இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி கேமிலோவும் பாலிக்ஸினஸும் இந்த ஷெப்பர்டும் இவங்க எங்கே போனாங்கன்னு இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே தேடிட்டே வராங்க. இப்போ லியோன்டஸோட சிசிலியன் கோர்ட்டில் இந்த சீன் நடக்குது. ஃப்ளாரிசல் வரான். ஃப்ளாரிசல் வந்துட்டு நான் வந்து பொஹீமியாவோட பிரின்ஸ் அப்படின்னு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அண்ட் பெர்டிட்டா வந்து ஒரு பொஹீமியன் அம்பாசிடர் அப்படின்னு சொல்கிறான். லியோன்டஸும் ரொம்ப கவலையில் தான் இருக்கார் இந்த 16 வருஷமா. ஏன் அப்படின்னா அவரோட சந்தேகம் என்னத்தினால அவரோட பொண்ணையும் தூக்கி போட சொல்லிட்டாரு, அவரோட மனைவியும் இறந்துட்டாங்க இல்லையா. இப்போ வந்து அவரோட பழைய ஃப்ரெண்டான பாலிக்ஸினஸோட பையனை ஃப்ளாரிசலை வெல்கம் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாலிக்ஸினஸ் கேமிலோவோட சிசிலியன் கோர்ட்டுக்கு வரான். வந்துட்டு ஃப்ளாரிசல் வந்து இந்த மாதிரி ஓடி வந்துட்டான், ஒரு லோ கண்ட்ரி கேர்ளை போய் லவ் பண்ணி அவளை வந்து கூட்டிட்டு ஓடி வந்துட்டான் அப்படிங்கிறத பாலிக்ஸினஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ இந்த ஷெப்பர்ட் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு பெர்டிட்டா வந்து தான் சொந்த குழந்தை இல்லை, இந்த மாதிரி வந்து எப்படி எடுத்து வளர்த்துனாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ தான் லியோன்டஸ்க்கு தெரியுது தான் வந்து ஆன்டிகோனஸை அமுச்சு தூக்கி போட சொன்ன அவரோட குழந்தை தான் இதுன்னு அவருக்கு தெரிய வருது. இப்போ அதனால லியோன்டஸ் வந்து பெர்டிட்டாவை சிசிலியாவோட பிரின்சஸ் ஆக்கிடுறாங்க. இப்போ வந்து பெர்டிட்டா வந்து ஃப்ளாரிசலுக்கு ஒரு கரெக்டான மேட்ச் தானே, இவளும் பிரின்சஸ் ஃப்ளாரிசலும் பிரின்ஸ் தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. இந்த கோர்ட்டில் ஹாப்பினஸ் ரீஃபில் ஆகுது. எந்த கோர்ட்டில் ஹாப்பினஸ் இல்லாமல் போச்சோ அதே சிசிலியன் கோர்ட்டில் இப்போ ஹாப்பினஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகுது. ஆனால் லியோன்டஸ் இன்னும் அவரோட இறந்து போன ஒய்ஃபான ஹெர்மியோனை நினச்சி கவலைப்பட்டுட்டே தான் இருக்காரு. இப்போ இந்த சமயத்தில் பாலினா வந்து ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஸ்டாச்சுவை காட்டுறாங்க. அது யாரோட ஸ்டாச்சுனா ஹெர்மியோனோட ஸ்டாச்சு. இப்போ வந்து பாலினா மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க அந்த ஸ்டாச்சு முன்னாடி. இப்போ மேஜிக்கலாக என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டாச்சுலேருந்து ஹெர்மியோன் உயிரோட வந்துட்டாங்க. இப்போ ஹெர்மியோன் அவங்களோட டாட்டர் பெர்டிட்டாவை போய் க்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட ஹஸ்பண்ட் லியோன்டஸ் கூட ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ பாலினாவோட இந்த செயலுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கேமிலோவுக்கும் பாலினாவுக்கும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. எந்த சிசிலியன் கோர்ட்டில் சந்தோஷம் இல்லாமல் பறிப்போச்சோ அதே சிசிலியன் கோர்ட்டில் 16 இயர்ஸ் கழிச்சு ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போது எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்படி தான் இந்த பிளே எண்ட் ஆகுது. ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த பிளே த வின்டர்ஸ் டேல்.